தனி மனிதனே, நீ யார்? நீ செய்ய வேண்டிய கடமை என்ன உனக்கு தெரியுமா? நீ கர்த்தரால் உருவாக்கப்பட்டு இருக்கிறாய். நீ எந்த தேதியில் பிறக்க வேண்டும்? நீ ஆணாக பிறக்க வேண்டுமா, பெண்ணாக பிறக்க வேண்டுமா? நீ எந்த ஊரில் பிறக்க வேண்டும்? நீ எந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக பிறக்க வேண்டும்? உன்னுடைய தோற்றம் என்ன? உன்னுடைய திறமை, தனிப்பட்ட குணம் என்ன? இதையெல்லாம் நீ முடிவு செய்தாயா? இல்லையே. இதையெல்லாம் தீர்மானித்தவர் உன்னை சிருஷ்டித்த கர்த்தர். ஒவ்வொரு நாளும் உனக்கு தேவையான பலனை, ஆற்றலை தந்து உன்னை வாழ வைப்பவரும் அவரே. நீ இறந்த பிறகும் நீ அவரைத்தான் சந்திக்கப் போகிறாய். அதனால உன்னை சிருஷ்டித்த கர்த்தருக்கு தான் உன் அருமை புரியும், உன் மதிப்பு புரியும். அவரை விட உன்னை நேசிக்க யாராலும் முடியாது. அதனால்தான் பாவத்தில் விழுந்த மனிதனை மீட்க தமது உயிரையே கொடுத்தார். சரி, தனி மனிதனே, உனது கடமை என்ன தெரியுமா? நீ உன் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். பயம் என்றால் மரியாதை கொடுப்பது, கனம் கொடுப்பது என்று அர்த்தம். உன் மனதில் நீ கர்த்தருக்கு மரியாதை கொடுத்து அவரது வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நீ வாழ வேண்டும். இதுவே உன் கடமை. கர்த்தர் உனக்கு தந்த பைபிளில் உள்ள இதை பற்றின வசனங்கள் இதோ. நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். சாக போகிற மனுஷனுக்கும் புல்லு கொப்பாகிற மனுபுத்திரனுக்கும் பயப்படுகிறதற்கும், வானங்களை விரித்து பூமியை அஸ்திபாரப்படுத்தி உன்னை உண்டாக்கின கர்த்தரை மறக்கிறதற்கும் நீ யார்? பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. இவைகளே அந்த வசனங்கள். ஆமேன்.